Hello students, welcome to Fark Academy. நான் உங்கள் பலபஸ்ரன். இந்த வீடியோவில் 6th to 10th ஓல்டு புக் தமிழோடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரிவிஷன் பேட்ச் எப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரிவிஷன் பேட்ச் அப்படிங்கிறது ஏப்ரல் 1, அதாவது நாளை காலையில் 5:30 மணிக்கு உங்களுக்கு ரிவிஷன் பேட்ச் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து வரும். அதோடைய ஸ்டடி பிளான் ஸ்கெடியூல்லாம் வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு விருப்பமுள்ளவர்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ரிவிஷன் பேட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றாகவே வந்து இருக்கும். 20 டெஸ்ட் இருக்கும். அதில் 15 டெஸ்ட்டு சப்ஜெக்டிவ் வைஸாக இருக்கும். 5 மாடல் எக்ஸாம் இருக்கும். இது போக உங்களுக்கு 25 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். இது அதே மாதிரி 25 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸு ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? இல்லை ஒவ்வொரு டெஸ்ட், இது ஒரு 25 டெஸ்ட், இது ஒரு 25 டெஸ்ட், அப்போ இது ஒரு 50 டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த 50 டெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு இந்த 50 டெஸ்ட் இருக்குல்ல, இந்த 50 டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வரும்னா, இந்த 15 டெஸ்ட் இருக்கா, இந்த 15 டெஸ்ட்டுக்கு இடைப்பட்ட நாட்களில் வந்து வரும். இது வந்து ஒரு நாள் தமிழ், ஒரு நாள் மேக்ஸ் வராது. ஒரு நாள் இப்போ வருதுன்னா அதில் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். ஓகேவா? தமிழ் கொஸ்டின் 100 கொஸ்டின் வந்து இருக்கும். அதுபோக மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் வந்து இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்போ நீங்கள் தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துருவீங்க, மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துருவீங்க, ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம், மாடல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இதற்கான ருபீஸ் அப்படிங்கிறது 590 ருபீஸ் தான். ஓகேவா? 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 90 ரூபாய். அதனால 519 போட்டிருக்கேன். 590 ருபீஸ் தான் பே பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஸ்கெடியூல் வரும். ஸ்கெடியூல் பார்த்துட்டு என்ன இது நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம 6th to 10th வரைக்கும் உள்ள ஓல்டு தமிழுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்ப்போம். நான் கொஸ்டின் சொல்லிட்டு 1 or 2 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஆன்சர் வந்து பண்ணிடுங்க. முதல் கொஸ்டின், 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் வந்து எது? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 8 தொகை நூல்களில் முதலாவதாக வச்சு சொல்லக்கூடிய நூல் வந்து என்னது? நற்றிணை. நற்றிணை தானே 8 தொகை நூல்களில் ஃபர்ஸ்ட் வரும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநாறு, அது அப்படி தானே வரும். அதனால நற்றிணை தான் ஃபர்ஸ்ட். இது நிறைய டைம் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறப்படும் 8 தொகை நூல் வந்து எது? இந்த கொஸ்டினும் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல். தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி கபிலர், முல்லை ஓதலாந்தையார், மருதம் ஓரம்போகையார், பாலை அம்மோவனார். இதுல வந்து எது வந்து தவறு? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை ஓதலாந்தையார் தான் வந்து தவறானது. அடுத்தது, பின்வருவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. கம்பரை பத்தி. கம்பர் தேர் எழுந்தூரில் பிறந்தார். கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி. சரஸ்வதி அந்தாதி அவர் இயற்றிய நூல். கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. இதுல வந்து தவறானது வந்து எது? ஆன்சர், இதில் தவறானது வந்து இவரை ஆதரித்த வள்ளல் வந்து சீதகாதி கிடையாது, சடையப்ப வள்ளல். அடுத்தது 5வது கொஸ்டின், செல்வ செவிலி இலக்கண குறிப்பு. இந்த இலக்கண குறிப்பு உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இது வந்து பழைய புக்கில் உள்ளது, அதனால மேக்சிமம் கேட்க மாட்டான். செல்வ செவிலி அப்படிங்கிறது வந்து என்னன்னா உருவகம். இதுல பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்று விடருக்கு எதுகை வகையை வந்து கண்டுபிடிக்க. நான் உங்களை சொல்லி கொடுத்துருப்பேன் 9th 10th ஓல்டு புக்கெல்லாம் நடத்த போது. மோனையில் 7 டைப் இருக்கு, எதுகையில் 7 டைப் இருக்கு. அதில் வந்து இது என்னது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூளை எதுகை. 2ஆம் எடுத்து ஒன்று வர தொடுப்பு தான் எதுகை. 1 மொதல் சீரில் வந்திருக்கு, 2வது சீரில் வந்திருக்கு, 3வது சீரில் வந்திருக்கு. 1 2 3 இப்படி 1 2 3 வந்து அது கூளை எதுகை. குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் தன்கை தொன்றாக செய்வான் வினை. இதில் வந்து கைத்தொன்று இல்லை கைத்தொன்று அப்படிங்கிறதோடைய பொருள் வந்து என்ன? இந்த கொஸ்டின் ஒரு 2 டைம் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தொன்று அப்படிங்கிறது கைப்பொருள்.
அடுத்தது இந்த இந்த மாதிரியான எதுகை மோனை வந்து ஓல்டு புக்கில் நிறைய டைம் கேட்டாங்க. நியூ புக் இப்போ வரக்கூடிய டெஸ்ட்டில் கூட கேட்கலாம். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை காண்க. எதுகைனா ரெண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இதில் என்ன டைப் ஆஃப் எதுகை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்னது? மேற்கதுவாய். அது 1 3 4 1 3 4 வந்தால் மேற்கதுவாய் எதுகை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்புது அடிகள் நான்மறை கற்கவில்லை. கற்றார், கற்றாரா, கற்பித்தார். இதில் வந்து எது தன்வினை வாக்கியம்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புது அடிகள் நான்மறை கற்றாருங்கிறது தான் தன்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். ஆன்சர் கங்கையும் சிந்துவும். எண்ணி போடுறோமா? உம்முன்னு எண்ணி போட்டால் அது எண்ணுமை. சாலத்தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா? அல்லது சில இடங்களில் வருமா வராதா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மிகும். சால சிறந்தது, தவ புதல்வன், இதுலெல்லாம் வந்து ஈச்சு வரும். இதில் இப்போ வருதில்ல, அதனால மிகும். தாழ் பூந்துரை. இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து வினைத்தொகை. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்று தேர்வு செய்க. ஆன்சர் வந்து பழுக்கின்றது. படி என்ற வேறு சொல்லின் வினை எச்சத்தை உருவாக்குக. ஆன்சர் வந்து படி அப்படிங்கிறதோட வினை எச்சம் வந்து படித்து. படித்த பெயரெச்சம், படித்தல் தொழிற்பெயர், பாடுதலுக்கு சம்பந்தம் இல்லை. கல் என்ற வேர் சொல்லின் பதம் அறிக. கல் அப்படிங்கிறது ஒரு வேர் சொல் வந்து எங்கிருந்து வருது? எதோடைய பதத்திலிருந்து வருகிறது? ஆன்சர் வந்து கற்றல். இயல்பானது இதோடைய வேர் சொல் அறிக. இயல்பானது இதோட வேர் சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு. ஆனால் இதுக்கு வந்து ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீழே இயலும் வந்து கரெக்டுன்னு கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்ததுல இயல்பு இருக்கும், செகண்ட் வந்ததுல இயல்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான்ப்பான்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஓகேவா? அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதான் வந்து வந்துச்சு, இதுவும் வந்து வந்த மாதிரி இருக்கு. இது வந்து 2019 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். 19 சம்திங் கேட்ட மாதிரி இருக்கு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஏனா தலைவனா, நெருப்பா, அரணா, அம்பா? ஆன்சர் ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி வந்து அன்பு. அன்பு கிடையாது, அம்பு. குழலியும் பாடத் தெரியும். இதில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் வந்து குழலிக்கு பாடத் தெரியும். தமிழ் சொல் கண்டறி. அனுமதி, குபேரன், ஈசன், மணிமுடி. இதுல தமிழ் சொல் வந்து எது? ஆன்சர் வந்து என்னது? மணிமுடி. பொருந்தாத இணையை சுட்டுக. குறிஞ்சி, யாமம், முல்லை, மாலை, மருதம், நண்பகல், நெய்தல், ஏற்பாடு. இதுல பொருந்தாத இணை வந்து எது? ஆன்சர் வந்து மருதம், நண்பகல்ங்கிறது பொருந்தாதது. இதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 95 கிடையாது, 90+ எடுத்தாலே உங்களுக்கு ஓல்டு புக்கு நல்லா தெரியுது, நல்ல மதிப்பெண் தான்ட்டு அர்த்தம். ஓகேவா? 100க்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு சொல்லலைன்னு நினைக்கிறேன், அதான் இப்போ சொல்கிறேன்.
மிசையோட எதிர்ச்சொல், மிசைன்னா வந்து மேல்னு அர்த்தங்க, அதோட எதிர்ச்சொல்லுங்கிறது கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடர்க்கு சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள், இது தொடர்க்கு சரியான எதிர்ச்சொல் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுதிலல். ஓகேவா, கட்டுரை எழுதவில்லைங்கிறதா எழுதிலல். இப்போ எழுத விரும்பவில்லை கிடையாது. எழுதாமல் இறால்னா எழுதாமல் இறால் இப்படி வருது இல்லை, இது வந்து என்னன்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர்னு வரும். ஏன்னா பொருள் மாறல. எழுதாமல் இறால்னா அவ எழுதாம இல்லை எழுதிட்டான்னு அர்த்தம். அவ எழுதுங்கிறதுக்கு வாசிக்கவில்லைங்கிறா. இந்த ரெண்டுமே ஆப்ஷனை விட்டு இந்த ரெண்டுல தான் ஏதாட்டும் ஒன்று போடுவீங்க. எழுதாமல் இறால்னா பொருள் மாறல, எழுதிட்டான்னு அர்த்தம். ஓகேவா, எழுதிலல் அப்படிங்கிறது தான் சரி. ஏ. அடுத்தது வேற்றுமை உறுப்பை வந்து பொறுத்துங்க. இது ரொம்ப ஈஸி தான். 4, 5, 6, 7க்கான வேற்றுமை உறுப்பு கொடுத்துருக்காங்க, அது பொறுத்துங்க. வேற்றுமை உறுப்புலாம் என்னது? ஐயால் கூ, இன்னது கண். இதோடைய ஆன்சர் அப்படிங்கிறது என்னது? 4, 1, 2, 3. 4ஆம் வேற்றுமை உறுப்பு ஐயால் கூ இன். கூ வந்து 4ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமைக்கு அது இன்னு 4. ஓகே, 6ஆம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா அது 7ஆம் வேற்றுமை கண்ணு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, 1, 2, 3. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு. கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிறத நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. விஜயநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக வந்து பணியாற்றிருக்கிறாரு. இதுல வந்து எது வந்து சரி? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு சரி. இவர் திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிறத நூலை எழுதியிருக்காரு. இந்த ரெண்டும் வந்து சரி. ஆன்சர் 2, 3 வந்து சரி. தாயுமானவர் ஆற்றிய பணி வந்து எது? ஆன்சர் வந்து தாயுமானவர் வந்து அரசு கணக்கரா வந்து இருந்துறாரு. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் கூறியுள்ளார்? ஆன்சர் தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? ஆன்சர் வந்து கலீலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர். ஆன்சர் வந்து ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? ஆன்சர் ஜி.யு. போப். வேருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழினின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? ஆன்சர் வந்து யாரு? பாவலரு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவருடைய பெயர். யார் அவரு? துரைமாணிக்கம் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார்? திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்ததில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் வந்து மோசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர். ஆன்சர் புதுமை பித்தன். தொல்காப்பியத்தின் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல். ஆன்சர் தொல்காப்பியத்தின் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் வந்து மெய்ப்பாட்டியல்.
பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடல் கலை எது? ஆன்சர் இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர். சட்டம் ஒரு இருட்டறை, அது வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர். இது பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சொல்லியிருப்பாரோன்னு தோணும். ஆனால் இது சொன்னது அம்பேத்கர் கிடையாது. இதோடைய ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து இது தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர். ஆன்சர் வந்து சுரதா. பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் வந்து எது? ஈஸி. ஆன்சர் வந்து பிசிராந்தையார். இதுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க. நாமக்கல் கவிஞருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? பத்ம பூஷன் யார் வழங்குவார்? நடுவண் அரசு. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுவர். இதெல்லாம் ஒரு 10 டைம் கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின்லாம். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர். ஆன்சர் வந்து யாரு? திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி எனும் நூலை தழுவி வெளிவந்த நூல் வந்து எது? ஆன்சர் வந்து என்னது? மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிழைத்தமிழில் எத்தனை பருவமாக உள்ளது? எத்தனையாவது பருவம்? செங்கீரை பருவம் அப்படிங்கிறது எத்தனையாவது பருவம்? ஆன்சர் வந்து செங்கீரை பருவம் அப்படிங்கிறது 2ஆம் பருவம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர்? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது? என்ன நிறுவினாங்க? பல்கலைக்கழகம் வந்து நிறுவினாங்க. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பல்கலைக்கழகம் வந்து நிறுவியிருப்பாங்க. திருநெல்வேலி நினைக்கிறேன். அடுத்தது பொருள் அறிந்து சொல்லுக. இதில் வந்து இந்த தடக்கர் என்கு வல்வுகிர் தரிசனம். தரிசனம்னா காட்சி அப்படிங்கிறது மாதிரி ஓரளவு கண்டுபிடிச்சலாம். அப்போ 4ல் 2 எங்கெல்லாம் இருக்கு? இதில் இருக்கு, இதில் இருக்கு. ஓகே. என்கு அப்படின்னா கரடி ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. என்கு அப்படிங்கிறது கரடி. அப்போ 2ல் வந்து 1 இருக்கணும். 2ல் 1 இங்கே மட்டும் தான் இருக்கு. ஆன்சர் 3142. தடக்கர்னா பெரிய யானை, வல்வுகிர் கூர்மையான நகம். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர்? குண்டலகேசியோட வேறு பெயர் வந்து என்ன? குண்டலகேசிக்கு வந்து பத்தரை. கவுந்தி அடிகள் வந்து எந்த சமயத்தை எந்த மதத்தை சார்ந்த துறவி? இந்த ஒரு கேள்விக்கு இருங்க, ஆன்சர் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே. இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சமணத்துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் வந்து எது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நூல், ஈஸியான நூல், மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுறலும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை யாது?
குறுந்தகை நூலின் பாவகை யாது? ஆன்சர் அகவற்பா. துடியன் நாயினன் தோல் செருப்பார்த்த பெரியர் பெயர் அடியன் அல்சேரிந்தன நிறுத்தினான். இந்த கூற்று உரியவர். இது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலில் வர்றதுல யார் இப்படி சொல்லுவா, இந்த கூற்றை வந்து யார் சொல்லுவா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கூற்றுக்கு உரியவர் சொன்னவர் கிடையாது. இந்த கூற்றுக்கு உரியவர் யார்? ஆன்சர் வந்து குகன். ஆனால் இந்த கூற்றை சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா லக்குவன் சொல்லுவார்னு நினைக்கிறேன். லக்குவன் வந்து சொல்லுவார் ராமன் கிட்ட. கூற்றுக்கு உரியவர் வந்து குகன். 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆன்சர் ஏலாதி. பெருமுத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் வந்து எது? பெருமுத்திரையர்கள் குறிப்புகள் அமைந்துள்ள நூல் வந்து நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும். இது 4மே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை வேணால் கழிச்சிடலாம், எது புகழை நீக்கிடலாம். ஆனால் 3 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் புக்கில் இதுக்கான ஆன்சர் ஒன்று கொடுத்துருப்போம், அதை தான் நம்ம சொல்லணும். ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள். பொருள்பாவின் இயல்கள் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அறத்துப்பாலுக்கு என்ன இயல்கள் வரும், பொருள்பாலுக்கு என்ன இயல் வரும், இன்பத்துப்பாலுக்கு என்ன இயல் வருங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். ஓகே, இங்கே கேட்டிருக்குது பொருள்பாவின் இயல்கள் வந்து அரசியல், அங்கவியல், ஒளிபியல். ஓகேவா? இது வந்து அறத்துப்பால். பாயிரம், இளவியல், துறவியல், ஊழியல். அறத்துப்பாலில் வந்து இல்வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பாங்க. பாயை போட்டு இல்லத்தில் தூங்கணும், அதை விட்டுட்டு துறவியா ஊரை சுற்றக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அறத்துப்பாலுக்கு. பொருள்பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் போய் அங்கங்கே சுற்றி ஒளிஞ்சிடக்கூடாது, பொருளை வந்து சேர்க்கணும். களவியல் கற்பியலுங்கிறது இன்பத்துப்பால். இது காமத்துப்பால்பாங்களா, காமத்துப்பால். காமம் அப்படிங்கும்போது களவியல் கற்பியலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எதாட்டு 2 ஞாபகம் வச்சுன்னா கூட ஒன்று வந்து போட்டுடலாம். இது பொருட்பாலிவின் இயல்கள் வந்து அரசியல், அங்கவியல், ஒளிபியல். வெய்ப்புறத்தோல் என ஓமை தொடருக்கு பொருள் தருக. இது முக்கியமானது தான். இது ஆன்சர் வந்து மூங்கில் போன்ற தோல். பிறவினை தொடரை கண்டறிக. ஆன்சர் வந்து எழிலரசி கற்பித்தால் பிறவினை தொடர், கற்றால்னா தன்வினை தொடர். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவரிடம் கூறி பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆனால் இது இப்போல்லாம் கேட்கறது இல்லை, இது என்ன வாக்கியம் அப்படின்ட்டு. நேர்கூற்று அயற்கூற்றுல இது என்ன வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா அயற்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் என்பது. கற்பித்தால்னு வந்துட்டு அப்படின்னா இது என்னது? பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? ஆன்சர் அவன் சித்திரையான் காலப்பெயர். வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. ஆன்சர் வந்து என்னது? மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க, பி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் ஆக்குதல். 4 படிச்சு எது வந்து சரியா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. இதுதான் வந்து சரி. அடுத்தது 66. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கே வரும். கேக்கா கீக்கி கூக்கு கே தானே வரும். அப்போ கண்ணு, காடை, கிரண். இதுதான் ஆன்சர். சொல்லுக்கு ஏற்ற பொருள் வலிமை, திண்மை, நான், தன்னை குறிப்பது, கான், பார், துணி, துன்பம். இதில் சொல் சரியான இது வந்து எது? ஏதோ ஒன்று தான் சரி, அது என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வலிமைனா திண்மை. இது நானுங்கிறது இந்த நான் வந்தால் தான் தன்னை குறிக்கிறது. காணுங்கிறது காடு. துணினா வந்து துன்பம் கிடையாது, துணிவு அந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்த மறைனா வந்து என்ன? மறைனா என்ன?
மறைனா மான், மறைனா வேதம். ஆப்ஷன் ஏ. ஜெராக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஆன்சர் ஜெராக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒளி நகல். மா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து என்ன? மா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. பாகற்காய் பிரித்தெழுதுக. ஃபேமஸ் ஆனது பாகற்காய். ஆன்சர் என்னது? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பைன் இனம். பிரித்தெழுதுக. ஆன்சர் பசுமை கூட்டல் நினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் வழங்கப்படும் நூல். இதுக்கு முன்னாடி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோன்னு நினைக்கிறேன். திருத்தொண்டர் புராணம்ங்கிறது என்னது? பெரிய புராணம். 3 அடி சிற்றலையாகவும் 6 அடி பேரலையாகவும் கொண்ட அகவற்பா ஆன நூல் வந்து எது? ஆன்சர் வந்து என்னது? ஐங்குறு நூறு. அதுதான் வந்து என்னது? 3 to 6. தவறான இணை வந்து எது? மணத்தக்காளி வாய்ப்புண், முசுமுசு கை வேர், இருமல், அகத்திக்கீரை வந்து கண்ணோய், வேப்பங்கொழுந்து மார்பு சளி. உணவே மருந்துல வரும்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து அகத்திக்கீரை கண்ணோய். இது பொருந்தாத இணை வந்து எதுன்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வடமலையில் இருந்து வந்தது கரிமிளகு. இது வந்து தப்பு. அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி. ஆன்சர் வந்து ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்குகளின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர். ஊரும் பெயரும்ல வந்து வரும். காடுகளில் இருந்த மக்கள் வந்து ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி. ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும், அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் எனும் இதழ் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? (2005). தமிழில் சதுரகாதி எனும் அகர முதலையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வீரமா முனிவர். தபோலி எனும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் மராட்டிய மாநிலம். பரதிமார் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எல்லாம் ஒரே புக், அடுத்தடுத்த கொஸ்டின் நினைக்கிறேன். ஆன்சர் வந்து என்னது? எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? ஒருவர் மற்றும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? விளையாட்டின் அடிப்படை நோக்கம்ங்கிறது என்னது? போட்டி. ஒருவர் மற்றும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். அடுத்தது, எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்?
எழுத்துன்னு வந்துட்டுனாலே டக்குன்னு போட்டுறணும். யாரு எழுத்துனாலே சீசு செல்லப்பா தான். வழக்குரைஞராகவும் இந்திய சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்படி சொன்னது யாரு? ஈரோடு தமிழ் அன்பன். தமிழகத்தின் வெஸ்ட் ஒர்த், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழகத்தின் வெஸ்ட் ஒர்த் என்று அழைக்கப்படுபவர் தமிழ் கவிஞர். ஆன்சர் வாணிதாசன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு? இது பாரதிதாசனோடது. எந்த அரசுன்னு பார்த்தீங்கன்னா புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூல் புலவன் என்று யாரை பாராட்டினார்? அவர் யாரை பாராட்டுவார்? சீத்தலை சாத்தனார். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமில்லை என்றும் நம் வாழ்வினை பஞ்சமில்லை என்ற பாடலின் ஆசிரியர்? மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை. எல்லாம் 100 டைம் கேட்டாங்க இந்த கொஸ்டின்லாம். காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகளின் எண்ணிக்கை? தாளிசைகளோட எண்ணிக்கை எத்தனை? 599. நாயின் வாயினர் இது என்னன்னா, ஒரு நாய் ஒரு மான் நாய்க்கிட்ட வரக்கூடிய தண்ணீரை நக்கும் அந்த பாலைவனத்துல தண்ணி இல்லைன்ட்டு. இது ஓல்டு புக்ல வரக்கூடிய ஒரு பாடல். எதுலன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. அதியமானி தூதுவராக அவ்வை சென்றதாக கூறும் பாடல் எது? அதியமானின் தூதராக அவ்வை செல்வதாக கூறிய பாடல் எது? ஆன்சர் புறநானூறு. இதில் 100க்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.